நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ராக்கெட் எண்ட்கேம் மூவில உங்களுக்கு டோனியை ஒரு சீன்ல கலாய்ச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிருப்போம். Ratchet, how's it going? It's Rocket. Take it easy. You're only a genius on Earth, pal. அது ஒரு காமெடியா தான் இருந்திருக்கும். பட் ஒருவேளை அந்த ஒரு விஷயம் உண்மையா இருந்தா, சோ அது எப்படி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டோனி ஸ்பேஸ்ல இருக்கிறப்ப 22 நாள்லயே இறந்து போகக்கூடிய சிச்சுவேஷனுக்கு அவர் போயிருப்பாரு. ஆனா ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ்ல ரொம்ப வருஷங்கள் உயிரோட இருந்திருப்பாரு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த வித லேப் அப்புறம் ஃப்ரைடே எந்த நானோடெக் உதவி இல்லாம அவர் இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. வெறும் உங்களுக்கு பியூரான இன்ஜினியரிங் இன்ஸ்டின்ஸை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்த மாதிரி இருந்திருக்கும். சோ இதை வச்சு ஆக்சுவலா இந்த இடத்துல டோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸை வச்சு தான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். ஆனா ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெப்பன்ஸ், பாம், ஷிப் அப்கிரேட் இது எல்லாத்தையுமே ஜங்கை வச்சு அவரால் கிரியேட் பண்ண முடியும். அதுவும் பேட்டில் அப்ப இது மூலியமா டோனி வந்து பாத்தீங்கன்னா எர்த் சயின்ஸ்ல மாஸ்டர் பண்ணிருப்பாரு. ஆனா இங்க ராக்கெட் ரக்கூன் சைடு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கேலக்சிலயுமே அவர் மாஸ்டர் பண்ணிருப்பாரு. லைக் உங்களுக்கு ஏலியன் டெக், டீப் ஸ்பேஸ் நேவிகேஷன், சர்வைவல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணிருப்பாரு. இதை வச்சு பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல சொன்ன ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. டோனி ஸ்டார்க் எர்த்ல வந்து இருக்கக்கூடியவங்களே இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சனா இருப்பாரு. ஆனா ராக்கெட் ரக்கூன் வந்து பாத்தீங்கன்னா மொத்த கேலக்சிலயுமே இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சனா ராக்கெட் ரக்கூன் இந்த இடத்துல இருப்பாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.